துக்ளக் அவர்களே, மொழி பிரச்சனை பற்றி அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் கவனிக்கலாம் என்று அன்றே கூறினீர். ஆகவே முதலில் மொழி பிரச்சனை பற்றி கவனிப்போம். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவர் என்னங்க எப்ப பேசினாலும் இப்படி கை நீட்டு பேசுறாரு. கண்ணு குத்திடுவாரு போல இருக்கு. முதல்ல இவர் இடத்த மாத்துங்க. சரி சரி, நீர் இப்படி வா. பார்த்தாயா பத்தூத்தா, இந்த வயசான காலத்தில் சரி சரி சுல்தான், மொழி பிரச்சனையை பற்றி விவாதத்தை ஆரம்பிப்போமா? ஹிந்தி தானே தேசிய மொழி, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஆமா, அதுதான் சரி. ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்க கூடாது. ஐயா, அது அயல்நாட்டு விஷயம். அயல்நாட்டு மொழி நமக்கு எதுக்குங்க? நீர் இந்த தலைநகரில் வந்து இறங்கிய விமானம் அயல்நாட்டு விஷயம். உமது நாட்டு ரயில் வண்டிகளும் ரயில் தண்டவாளங்களும் அயல்நாட்டு விஷயங்கள். உமது வீட்டு மோட்டார் கார், உமது வீட்டு ரேடியோ, உமது கைக்கடிகாரம், நீர் அணிந்திருக்கும் மூக்கு கண்ணாடி எல்லாமே அயல்நாட்டு விஷயங்கள். இவ்வளவு அயல்நாட்டு விஷயங்கள் இருக்கும் இந்நாட்டில் அயல்நாட்டு மொழி ஆங்கிலமும் இருக்கட்டும், தவறில்லை. பொருளுக்கும் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. நாம உபயோகப்படுத்துற பொருள் அயல்நாட்டு பொருளா இருக்கலாம், ஆனா நம்ம பேசுற மொழி அயல்நாட்டு மொழியா இருக்கக்கூடாது. ஏன் இப்படி கேட்டா என்னங்க சொல்றது? நாம நம்ம தாய்மொழி தானே பேசணும். எது தாய்மொழி? ஹிந்தியா? யாருக்கு? ஆங்கிலம் நமக்கு வேற்றுமொழி என்றால் மற்றவர்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி இரண்டுமே வேற்றுமொழிதான். ஆமா, அதுதான் சரி. இந்தியை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டால் நமது கட்சியில் பிளவு ஏற்படும். இந்த இரண்டு விதமான அபிப்பிராயங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வழி ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறோம். யோசித்து வைத்திருக்கிறோம் என்ன? நான் யோசித்து வைத்திருக்கிறேன். என்ன சார் அது? ஹிந்தி பேசுபவர்களும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொழி தென்னாட்டவருக்கும் தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மொழிதான் தேசிய மொழியாக வர முடியும். ஆகையால் இனி பாரசீக மொழியே இந்நாட்டின் தேசிய மொழியாகட்டும். தீர்ந்தது மொழி பிரச்சனை. கோவிந்த், அது தென்னாட்டவருக்கு தெரிந்த மொழி அல்ல, உமக்கு திருப்தி. தியாகராசன், அது வடநாட்டவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிதான், உமக்கும் திருப்தி. பாரசீக மொழி நம்மூர் மொழி இல்லையே. நம் நாட்டு மொழிதான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்? ருஷ்யாவில தேசிய மொழி ருஷ்ய பாஷை தானே, சீனாவில தேசிய மொழி சீன பாஷை தானே. இதுதான் உதாரணமா? உதாரணத்திற்கே ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் சென்று திரும்பும் நீங்கள் மொழிக்காக பாரசீகம் போய் வாருங்கள், தவறில்லை. ஆமா, அதுதான் சரி. சபை கலையலாம். பார்த்தாயா பத்தூத்தா, நமது பாராளுமன்றத்தின் கதியை? கைதூக்குவதில் வல்லவர்கள், சொன்னால் போதுமாம் கைதூக்குவார்களாம். ஆயிரக்கணக்கில் மக்கள் ஓட்டை பெற்று பாராளுமன்றம் சென்று கைதூக்கியபடி நிற்கிறார்கள் டிராபிக் கான்ஸ்டபிள்கள். உன்னை பத்தி தான் பேச்சு. கல்யாணத்தை பத்தி உங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஐடியா, பிரில்லியன்ட் பிளான். பாப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் எம்ஏ படிச்சுட்டு அமெரிக்கா போறேன். அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? போ போ போ. வாடா பிரம்மகத்தி, வா. எங்கடா போட்டு தன்னாடி? அடா கடங்காரா, ஏன் திருட்டு மொழி முடிக்கிற? மணி என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கடா போய் தன்னாடி? அப்பா, நம்ம பையன் பேச கவனிச்சியா? வழக்கத்துக்கு மேலே அச்சிட்டு போயிருது. உள்ளத சொல்றேன், எங்க போயிருந்த? பையன் வாயில கொஞ்சம் சிகரெட் வாசனை வர மாதிரி இருக்கேன். இந்த பத்து சிகரெட் பிடிச்ச ஏன்னா அவன் பாக்கெட்ல சிகரெட் இருக்கா பாருங்க. வானாண்டி, நம்ம மரியாதையை காப்பாத்திப்போம். என்னடா சொல்ற நீ? அப்பா, இந்த காலத்து காலேஜ் பசங்க என்ன பேசிக்கிறான்னு உனக்கு தெரியாது. ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்கா, நான் கேட்டு இருக்கேன். டேய், நான் சிகரெட் பிடிக்கிறது எங்க அப்பா பார்த்தாருன்னா நைஸா கண்டுக்காம போடுவாரா. அவர் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்ரா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிகரெட் பிடிக்கிறத பார்த்து கண்டிக்கிற அப்ப ரவுடி. மாப்ள, பையன் மேல அக்கறை இருக்க மாதிரியா பேசுறாள். வர வர அவன் வீட்டை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல, நாட்டை பத்தி யாரும் கவலைப்படுறது. இந்த நாடு இப்படியேதான் இருக்கும். நாடு அப்படியே இருக்கட்டும், நீங்க இப்படியே நிக்க வேண்டாம். நாருங்க, நான் போய் பூஜை பண்றேன். சுபாச்சாரி, கண்ட்ரி எக்கேடு கட்டுவோம். நமக்கு என்ன வந்தது? ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? ராம ஆண்டாலும் ஒண்ணு இல்ல, ராவண ஆண்டாலும் ஒண்ணு இல்ல. கண்ட்ரி எக்கேடு கட்டுவோம். நமக்கு என்ன வந்தது? என்ன சொல்லி நரசிம்மாச்சாரி? I agree with you. என்ன, I always agree with fools. கரெக்ட். யாரையா சொல்லு? வரேவா. என்ன இது அசிங்கம்? பெரியவாளா லட்சணமா இல்லாம பத்தோ, என்ன இது புதுசா இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, நேற்றுக்கு இரண்டும் காலட்சேபம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அடிமை பெண் சினிமா பார்த்துட்டு வந்திருக்காள். ஆமா, துக்ளக் மாத்துக்கு மாப்பிள்ளையார விஷயத்தை பத்தி வெங்க. நான் இந்த இடத்துல இருக்க வரைக்கும் இனிமே இந்த பேச்சு எடுக்க கூடாதுன்னு
சொல்லுங்க மாமா, நன்னா சொல்லுங்க. அந்த துக்ளக் நம்ம பாத்துக்கு மாப்பிள்ளையா வரதா இருந்தா முதல்ல நம்ம பாத்து டெலிபோன் எடுக்கணும். அந்த மங்களம் தினம் டெலிபோன் பண்ணி இன்னைக்கு உங்க ஆத்துல என்ன தெளிவே என்ன சமையல்னு கேட்டுண்டே இருப்போம். ஏண்டி என்ன சமையல்னு கேட்டா சொல்ல. என்னத்த சொல்றது? ஆம்லேட், பிரியாணி, கோழி, ஆடு, மாடு, யாரா, சோரா, கருவாடு. அப்பா காதுல விழுந்ததா? இன்னைக்கு நம்ம ஆத்துல பெருமாளுக்கு இப்பொழுது பிரதம மந்திரி முகமது பின் துக்ளக் அவர்கள் பேசுவார்கள். என் அருமை தென்னாட்டு மக்களே, தென்னாட்டில் கொளுத்தப்படுகின்ற நான் ரயிலிலேயா கொண்டு வருகிறேன். தபால் நிலையங்களை உடைக்கிறீர்கள். தபால் வழியாகத்தான் பாரசீக மொழி வரப்போகிறதா? தபால் வழியாக கடிதங்களே சரியாக வருவதில்லையே. என் அருமை தென்னாட்டு மக்களே, உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். நாட்டில் இருக்கும் சாக்கடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். சாக்கடைகள் சுத்தமாக இருந்தால்தான் நாட்டில் சுகாதாரம் சரியாக. I am extremely sorry listeners. ஏதோ ஒரு முட்டாள் காரியதரிசி வேறு எங்கோ பேச வேண்டிய பேச்சை இந்த பேச்சின் நடுவில் வைத்து விட்டான். அந்த காரியதரிசி இப்பொழுதே டிஸ்மிஸ் செய்கிறேன். உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த மொழி பிரச்சனையை பற்றி சில மாதங்கள் கழித்து நான் மீண்டும் கவனிக்கிறேன். தற்போதைக்கு ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம், அமைதி நிலவட்டும். வாழ்க நமது குடியரசு. இருங்கள் இருங்கள், இரண்டு முக்கியமான விஷயங்களை கூற நான் மறந்துவிட்டேன். முதல் விஷயம், ப்ரொஃபசர் ரங்காச்சாரி அவர்கள் வீட்டில் என்னுடைய இந்த ரேடியோ பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ப்ரொஃபசர் ரங்காச்சாரி அவர்களே, உங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியம் தானே? பத்மவும் இந்திராவும் நன்றாக படிக்கிறார்களா? இரண்டாவது விஷயம், நான் பிரதம மந்திரி ஆயிற்று என்கிற காரணத்தினால் நமது ரேடியோ நிலையத்தினர் நான் பேசும்பொழுது குறுக்கே பேசக்கூடாது என்று ஒரு முக்கியமான விஷயத்தை கூறாமல் விட்டு விட்டார்கள். அதையும் நானே கூறிவிடுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்தியா, மலேயா, சிங்கப்பூர் ஆகிய எல்லா இடங்களிலும் மக்களின் பேராதரவு பெற்றது கோபால் பற்படி. பல் வியாதிகளை நீக்கி பற்களை முத்து போல் பிரகாசிக்க செய்வது கோபால் பற்படி. எங்கும் கிடைப்பது கோபால் பற்படி. கோபால் பற்படி தயாரிப்பவர்கள் SPS ஜெயமன் கம்பெனி, மதுரை. டிங் 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 டிங். ஏதோ மொழி பிரச்சனையை பற்றி கிளர்ச்சி என்றெல்லாம் மிரட்டினீர்களே, பார்த்தீர்களா? துக்ளக் கிளர்ச்சியை எவ்வளவு சுலபமாக அடக்கிவிட்டார். தேசிய மொழி சட்டத்தை மீண்டும் திருத்துவதாக வாக்குறுதி அளித்தார். கிளர்ச்சி அடங்கிவிட்டது. உங்கள் மக்களுக்கு வேண்டியது வாக்குறுதி, அவ்வளவுதானே? ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை செயலாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தென்னாட்டில் மீண்டும் குழப்பம் நேரிடலாம். மீண்டும் வாக்குறுதி அளிப்பேன். உங்க தாராள மனசு யாருக்குங்க வரும்? மொழி பிரச்சனை தீர்ந்து போன விஷயம், அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் இனி தேவையில்லை. அடுத்தபடி லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்னது, லஞ்சத்தை ஒழிக்க போறீங்களா? பஞ்சத்தை ஒழிச்சாலும் ஒழிக்கலாம், லஞ்சத்தை ஒழிக்கலாமா? காந்திமதி, பேசாமல் இரு. மந்திரி என்ன பேசிட்டே இருக்க வேண்டாம்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம். எப்படி சார்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். என்னது? ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும். பொதுமக்களுக்கு இனி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி 25,000 ரூபாய், அந்த செக்ரட்டரி 15,000, சூப்பரிண்டெண்டன்ட் 5,000, தலைமை குமாஸ்தா 1000, குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். என்ன சார் அக்கிரமமா இருக்க? இதில் என்ன அக்கிரமம்? சட்டவிரோதமாக நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடக்கட்டுமே. இப்படியே ஒவ்வொரு சட்டவிரோதமான காரியத்தையும் சட்ட ரீதியா பண்ணிட்டு போனா எப்படி சார்? என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்துவிட பார்க்கிறேனா? இந்த பதவியில் என் முன்னோடிகள் காட்டிய வழியைத்தான் நான் பின்பற்றுகிறேன். கைபிடித்த கணவனை துறப்பது சட்டவிரோதமாக இருந்தது. விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது சட்டவிரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். What was illegal yesterday is legal today. What is illegal today shall be legal tomorrow. The previous governments made law an ass. My government shall make it a pig. சார், இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ரேட் போட்டீங்களே, அதை இனி மாற்ற முடியாது. அது இல்லைங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஏதாவது ரேட் போட்டு கொடுத்தீங்கன்னா தேவல. சரி பத்துதா, செய்து விடுவோம். அப்படியே இந்த உதவி பிரதம மந்திரிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா? என்ன, மந்திரிகள் மக்களிடம் பணம் வாங்குவதா? அது கூட அதுதான். மக்களிடம் பணம் வாங்கும் அதிகாரிகள் அதில் ஒரு பங்கை மந்திரிகளுக்கு கொடுத்து விடட்டும். இந்த லஞ்ச ரேட்டு சட்டத்தையும்
மந்திரி பங்கு சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள். அதானே நம்மையே ஏத்துக்கிட்டு இருக்காங்களே, பாவம் நல்லவங்க இல்ல. இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதற்குத்தான் இந்நாட்டில் பஞ்சமே இல்லையே. இந்நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள், பிறகு நாளாவட்டத்தில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். அடுத்த தேர்தல் வரும் நினைவிற்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றிய நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன். நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயகவாதி. நான் எதை பத்தியுமே நினைக்கிறது இல்ல. நான் என்ன வாதி? அரசியல்வாதி. அடுத்தபடியா இந்த உணவு பிரச்சனையை பத்தி கவனிச்சா தேவையில்ல. ஏன் சார் பசிக்குதா? கேளு, என் தலை இழுத்து. உணவு பிரச்சனையை கவனித்தவர்களின் கதியெல்லாம் அதோ கதியாகி விட்டது. நாம் கவனிக்காமல் இருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் தாமாகவே தெரிந்துவிடும். உணவு பிரச்சனை அப்படிப்பட்டதே. அது சரி, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க ஏதாவது ஏற்பாடு? ஏற்பாடு என்ன? வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கணும்னா எல்லாருக்கும் ஏதாவது வேலை கொடுக்கணும். முடிந்தவரை மந்திரி வேலை கொடுத்து விட்டேன். சரி, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க நானே ஒரு வழி செய்கிறேன். ஒரு புதிய இலாக்காவை நிர்மாணிக்கிறேன். அந்த இலாக்காவில் வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கிறேன். சுல்தான், அந்த இலாக்காவுக்கு என்ன பொறுப்புகள்? வருடத்தில் 365 நாட்கள். அந்த 365 நாட்களில் 450 உதவி பிரதம மந்திரிகளுக்கும் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள். அதற்கான மலர்கள் வெளியிடுவது, போஸ்டர்கள் ஒட்டுவது, கேக்குகள் தயாரிப்பது எல்லாம் அந்த இலாக்கா. சரி, அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. ஆக மொத்தம் இது வரைக்கும் மொழி பிரச்சனை, உணவு, லஞ்ச ஊழல், வேலையில்லா திண்டாட்டம் இத்தனையும் தீர்த்து விட்டோம். இது நமக்கு பெரிய வெற்றி தான். சரி, மற்ற பிரச்சனைகள்? மற்ற பிரச்சனைகளை பற்றி நீர் கவலைப்பட வேண்டியதில்லை. அவைகளை நானே தீர்த்து வைக்கிறேன். தீராத பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அம்மாதிரி தீராத பிரச்சனைகள் வாழையடி வாழையாக ஒவ்வொரு அரசாங்கமும் பின்வரும் அரசாங்கத்திற்கு விட்டு செல்லும் பரம்பரை சொத்துக்கள். நாமும் அப்படியே செய்வோம். தென்னாட்டில் பல இடங்களில் புயல் அடித்திருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்ட தென்னாட்டு மக்களுக்கு என்ன தரப்போகிறேன்? ஆறுதல், ஆறுதல். மற்றும் ஒரு தீராத பிரச்சனை. என்ன? என் அறையில் பெருச்சாளிகள் தொல்லை தாங்க முடியவில்லை. அந்த பெருச்சாளிகளை ஒழிக்க என்ன செய்ய போகிறீர்கள்? அரசாங்கம் என்றால் பழம்பெருச்சாளிகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை யாராலுமே ஒழிக்க முடியாது. சிதாம். அதெல்லாம் கிடக்கட்டுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உணவு நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் போல இருக்க. அதனால் தான் நான் அமெரிக்கா போய் வர தீர்மானித்திருக்கிறேன். அமெரிக்கா போறா? எதுக்கு? நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா? அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து உலக பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கப் போகிறேன். மற்ற நாட்டு பிரச்சனை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்ன சொன்னீர்? மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவது அனாவசியம். நம் நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை. பின் எதை பற்றித்தான் கவலைப்படுவது? நான் அமெரிக்கா போகத்தான் போகிறேன். Stand up. Sit down. நாங்க 450 உதவி பிரதம மந்திரிகளும் ஆளுக்கு ஒரு அயல் நாட்டுக்கு விஜயம் பண்ணிட்டு வரமே. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் விஜயம் செய்ய போதிய அயல் நாட்டுகளே இல்லை. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் ஆளுக்கு ஒரு முனிசிபாலிட்டி போய் வாருங்கள். இன்று நாம் ஏதேதோ தீர்மானங்கள் செய்திருக்கிறோம். எப்படி தீர்மானங்கள் செய்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியும், ஓட்டு போடுவாங்க. எங்களால் சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் போனால் மற்ற அரசாங்கங்கள் மட்டும் என்ன செய்துவிடப் போகின்றன என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் நாட்டின் நலன் கருதி என்று நினைத்தா மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள்? அல்ல. எந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு இதே கதிதான், இவர்கள் தான் இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் மக்கள் பேசாமல் இருக்கிறார்கள். மக்கள் நினைத்தால் தான் நல்லதொரு அரசாங்கம் உருவாக முடியும். அதை நம் மக்கள் உணரும் வரை நம்மை போன்றவர்களுக்கு கவலையே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, சபை கலையலாம். என்னது இது? ஒரே துக்ளக் தர்பாரா போச்சு. என்ன தர்பார் தான்? என்ன செய்வீர்? துக்ளக் தர்பாரே தான். என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். என்னை எதிர்த்து பேசுபவர்களுக்கு பதவி கிடையாது. தலை தூக்குபவர்கள் எனக்கு தேவையில்லை. கை தூக்குபவர்கள் தான் எனக்கு தேவை. விஜய், டார்லிங், நாம 2 பேரும் ஒரு சினிமாவுக்கு என்னைக்கு தனியா போறோம்? விஜய், 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 விஜய். டெலிபோனுக்கு டெலிபோன்ல அது வந்து தாத்தா, அது வந்து ஆமாடா, தாத்தா வந்ததுனாலதான் பஜ்ஜி விஷயம் தெரிஞ்சது. டெலிபோன் யாரோட பேசின? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, என் ஃப்ரெண்டு விஜய், விஜயன், விஜய், அவங்க கூட அப்படி
லவ்வர் தாத்தா. ஏண்டா உனக்கு என்னடா வயசு? லவ் பண்ற வயசு தான் தாத்தா. ஏண்டா இந்த வயசுல யாரா லவ் பண்றது? பின்ன உங்க வயசுல லவ் பண்ணுவான். தாத்தா தாத்தா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க தான் தாத்தா என் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுக்கணும் தாத்தா. சீ அசத்து கல்யாணமா கல்யாணம்? அடையா அடையா அடையா. தாத்தா போ தாத்தா. குண்ட தாத்தா என் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு சொல்லிட்டார். யாரா தாத்தா சரியா? அவனுக்கு என்னடா தெரியும்? ஒருவர் அதோ அவர் படி ஏறி வர்றாரு. நமஸ்தே. அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நீங்க இன்னும் முடிவு செய்யல போல இருக்கு. பிஏ இவர்கிட்ட கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே, இல்ல? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல அப்படிதான் சொல்லணும், இல்ல பிஏ? மிஸ்டர் சிங், அந்த கான்ட்ராக்டுக்கு ரொம்ப போட்டி இருக்குது. பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொன்னா எப்படிங்க? பார்க்கிறேன். பார்க்கிறேன்னு சொன்னா எப்படிங்க? நீங்களும் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கேக்குறீங்க, ஒரு பங்களா கட்டுறது ரொம்ப கஷ்டமா? என்னங்க இது? உங்களுக்கு ஒரு பங்களா கட்டி கொடுக்க மிஸ்டர் சிங் கொடுத்து வச்சிருக்கோனாமா? என்ன பிஏ சொல்றீங்க? இவர் பங்களா கட்டி கொடுப்பாருன்னு சொல்றீங்களா? ஏன் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? இந்த கான்ட்ராக்ட் எனக்கே கிடைக்கிறதா இருந்தா ஒரு பங்களா கட்டி கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா? உடனே செய்துட்டா போச்சு. பங்களா கட்டி தர்றேன்னா சொல்றீங்க? நிச்சயமா. ஐயோ பிஏ, என்ன இவரு என்ன சொல்றாரு? பங்களா கட்டி தரேன்னு சொல்றாரு? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. மேடம், நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? நாம வேண்டான்னு சொன்னா அவர் கேட்கவா போறாரு? பங்களா கட்டி தரத்தான் போறாரு. ஐயோ பாவம், நாம வேணாம்னு சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஒரு அன்பளிப்பா தானே செய்யறாரு. அன்பளிப்பு தானே? எஸ், அன்பளிப்பு தான். அப்ப சரி, உங்க திருப்திக்கு செய்யுங்க. அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா உங்களுக்கு தான் அது. தேங்க்ஸ். பிஏ, நாளைக்கே நல்ல நாள் தான், இல்ல? மிஸ்டர் சிங் நாளைக்கே பங்களா வேலையை ஆரம்பிக்க போறாரு. நம்ம வேணாம்னு சொன்னா அவர் கேட்கவா போறாரு? ஃபுல்லா மொசைக் போட்டு கட்டத்தான் போறாரு. உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லா ரூமுக்கு ஏசி வேற போட்டு போறீங்க. டெஃபினட் டெஃபினட். தேங்க்ஸ். பிஏ, நான் கத்துக்க வேண்டியது இன்னும் ஏதாவது மீதி இருக்கா? இல்லீங்க, இனிமே நான் தான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஓ ஐ எம் சாரி, இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்தது, நான் கொடுக்க மறந்துட்டேன். தந்தியா? ஆமா. திருச்சி படிங்க. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களை உடனே வர முடியாது சொல்லியிருக்காரு. உடம்பு சரியில்லையா? காந்திமதி, அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அந்த நத்தம்மாவை கொஞ்சம் வெளியில போய் இருக்க சொல்லு. என்னப்பா? எந்த நேரம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. அப்படி என்ன சொல்லாதீங்கப்பா. நீ எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்காகவே செஞ்சிருக்க. இப்ப நாட்டுக்காக நீ ஒரு காரியம் செய்யணும். நான் இதுவரைக்கும் உன்னை எதுவுமே கேட்டதில்லை, இப்ப கேட்கிறேன். செய்வியா? சொல்லுங்கப்பா, எது வேணாலும் செய்யறேன். இத பாருமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். டிசம்பர் 31 இத துக்கள கையாகட்டியாவது இல்ல பதோதாகட்டியாவது பத்திரமா கொடுத்துடணும். இதுல என்னப்பா இருக்கு? அத நீ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். டிசம்பர் 31 வரைக்கும் இத நீயும் பிரிக்க கூடாது. இது உன்கிட்ட இருக்கிறது யாருக்குமே தெரியவும் கூடாது. சரிப்பா. சத்தியமா என் வார்த்தையை காப்பாத்துவியா? நீ உசிரியே வச்சிருக்கியே, உன் அண்ணன் குழந்தைங்க, அதுங்க மேல ஆணையா சொல்லு. என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? கண்டிப்பா செய்யறேன்ப்பா. அது போதுமா? அப்பா மேல நீங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆம் காந்திமதி, உனக்கு ஆறுதல் கூற வேண்டிய நான் எனக்கு ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கிறேன். நல்லவர்களை எல்லாம் வெகு சீக்கிரம் தன்னிடம் இழுத்துக் கொண்டு விடுகிறான். எனக்கு நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். காந்திமதி, உன் தந்தை இறக்கும் போது என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்பினாரா? குறிப்பா அப்படி ஒண்ணு இல்லைங்க. என்னிடம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்களே. மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். பரவாயில்ல, நீங்க நிக்கலாம். சாரி மேடம். பத்திரிகைக்கெல்லாம் எங்க அப்பா இறந்து போன செய்தி அனுப்பிட்டீங்களா? ஓஎஸ் அனுப்பிச்சிட்டாங்க. போட்டோ? உங்க அப்பா போட்டோ ஒன்னும் கிடைக்கலைங்க. நான் எங்க அப்பா போட்டோ சொல்லல.
என் போட்டோவை சொல்றேன். சரி மேடம், இந்த பேப்பர்ஸ்ல கொஞ்சம் கையெழுத்து போடணும். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் மேடம். அசோக், பத்திரிகைக்கு அனுப்பும் போது நான் மலர் கிரீடம் வச்சிருக்கிற போட்டோஸ்ல ஏதாவது ஒண்ணு அனுப்புங்க. எஸ் மேடம். அசோக், இங்கிலீஷ் பத்திரிகைக்கு மலர் கிரீடம் போட்டோ வேண்டாம், பிளெயின் போட்டோவே அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எடுத்திருக்கிற எல்லா போட்டோலயுமே மலர் கிடம் வச்சுதான் எடுத்திருக்கீங்க. அப்படியா? அப்ப உடனே ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிடுங்க, பிளெயின் போட்டோ எடுத்துக்கலாம். அசோக், எங்க அப்பாவை நினைச்சு அழாதீங்க மேடம். நீங்க இருக்கிறதுனால உங்க அப்பா திரும்பி வந்துட போறாரு. போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா,